வணக்கம். நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன். தமிழ்நாடு அரசியல்ல அண்ணா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, கலைஞர் இல்லை, அம்மா இல்லை, இவங்க எல்லாத்தையுமே தாண்டி ஸ்டாலினெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கிங்கு மாதிரி ஆயிட்டார். ஆணவத்திலையும் சரி, அதிகாரத்திலையும் சரி, நான் தான் ராஜா. இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் அசரலையே, தோல்வி பயமே கண்ணில் இல்லை. ஆனால் தோக்க போகிறது உறுதி தெரிஞ்சாலும் இன்னைக்கு கம்பீரமாக முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு இருக்குது. ஜெயிக்க போகிற மாதிரி தோல்வி கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றம். ஆனால் தோத்தாலும் அதை வெளியே காட்டாமல் இன்னைக்கு கம்பீரமாக இருக்கிறார். அதாவதுங்க, சின்னம்மா அவர்களை வேண்டாமட்டார், டிடிவியையும் வேண்டாமட்டார். ஆனால் மேலே ப்ரெஷர், முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் வேணும்னா 2 பேரில் யாரையாவது கூட்டணிக்கு சேர்க்கணும். அப்போ அதிமுக அதிக கூட்டணி சேர்க்க வேண்டாம், பிஜேபி கூட கூட்டணி வரட்டும், எல்லாம் ஒன்று தானே. அதை செய்யணும் அப்படின்னு மேலிருந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசிவிட்டார். இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் ஆனதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கட்டளையை போடுறார். அது என்ன கட்டளைன்னு கேட்டிங்கன்னா, அமமுகவே கூட்டணிக்கு சேருங்கள், ஆனால் டிடிவி தினகரனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, அவர் போட்டியிடக்கூடாது, இதுக்கு நீங்கள் சம்மதிச்சாதான் நான் ஒத்துக்கிடுவேன் அப்படின்ட்டார். அப்போது அமித்ஷா டிடிவியை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அவரும் ஒத்துக்கிட்டார். ஆனால் டிடிவியை ஏன் எம்எல்ஏவுக்கு போட்டியிடக்கூடாது அப்படி என்று எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்துக்கு சொன்னார் தெரியுமா? ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கிட்டேங்க, சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவார், போய் 15 எம்எல்ஏக்களையோ கூட்டிக்கிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு பயந்து தான் அவருக்கு சீட்டு கொடுக்கலை. அதே மாதிரி கூட்டணிகளுக்கு சீட்டு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களா எந்த தொகுதி வேணும்னு கேட்கக்கூடாது, நானாக தான் கொடுப்பேன் அப்படின்னு அமமுகவுக்காக ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் கட்சிக்காக ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி தான் சீட்டுகளை ஒதுக்கி கொடுத்தார். அதில் எந்த பக்கம் தோல்வி அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை கணிச்சு தான் சீட்டுகளை கொடுத்துள்ளார். அப்போ அவருடைய கணிப்பு என்ன? கூட்டணி கட்சிகள் தோக்கணும், நம்ம தான் கிங் ராஜா, தனிச்சு நம்ம ஜெயிச்சோம், ஆட்சியில் போய் அமரணும் அப்படி என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய கணிப்பு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆகிவிட்டு. அதாவதுங்க, 2 தொகுதிகளில் வேட்பாளரை, அமமுகவுடைய வேட்பாளரை வேன் மீது ஏற்றி தான் பிரச்சாரம் செய்யணும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு. அதிமுகவுடைய வேட்பாளர்கள் எல்லாத்தையும் மேலே கூட்டி வச்சு தான் இன்னாரு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றார். அதே மாதிரி தானே அமமுகவுக்கு செய்யணும், செய்யலை. வேனில் மேலே ஏற்றவே இல்லை. அமமுகவுடைய தொண்டர்கள் வேட்பாளர்கள் கொதிச்சிட்டாங்க. டிடிவியோ ஃபோன் போட்டிருக்காரு, ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஃபோனை எடுக்கவே இல்லை. அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், தோற்கடிக்கணும், நம்மை விட முந்தி போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு குறுகிய சின்ன ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சிக்கு முன்னிடம் கொடுக்கவில்லை, நானே ராஜா, நானே மந்திரி அப்படி என்பதில் தெளிவாக இருக்காருங்க. யாரையும் பார்க்கல. அரசியலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில்
யாரையும் பார்க்கல, அசரவே இல்லைங்க. என்ன ஆனாலும் சரி நான் தான் அப்படின்னு ஒரு ஆணவத்தால் கம்பீரமாக இருக்கிறார். அது காரணம் என்ன? பதவி இருக்கு. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி உயிர் உள்ள நாள் வரையில் பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அது ஒன்றே போதும் அப்படி என்று எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் அதிருப்தியாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யும் தெரியல. வண்டிகள், இந்த கூட்டணி வண்டிகள்லாம் எத்தனை நாள் ஓடும்? தேர்தல் முடிந்து ஓட்டு எண்ணும் நேரம் வரைக்கும் இந்த வண்டிகள் ஒற்றுமையாக ஓடுமா, இல்லை போகின்ற பாதையிலே டயர்கள் தனியாக கலந்து ஓடுமா அப்படி என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அமமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்க இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோக்கிற இடமா தான் இருக்கு. ஒரே ஒரு இடம்தான், நாங்குநேரி மட்டும்தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. மற்ற எல்லாம் தோல்வி தான். நாங்குநேரியில் அது காரணம் என்ன? கேண்டிடேட். மக்கள் எதையும் பார்க்கல, டிடிவியை பார்க்கல, அதிமுகவை பார்க்கல, பாஜகவை பார்க்கல, யாரையும் பார்க்கல, கட்சியே பார்க்கல. வேட்பாளர் இசைக்குமுத்து அப்படிங்கிற முகத்துக்காக ஓட்டுக்கள் அமமுகவுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சின்னம்மா டிடிவி இன்னும் ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் 2 நாள் இருக்கு. வேட்பு மனுக்கள்லாம் முடிஞ்சு ஆட்களை அறிவிக்கிறது. அதுக்குள்ள 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அமமுக அமோகமான வெற்றி. எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அதுக்கு பிறகு. ஆனால் அது கனவுல தான் பார்க்க முடியும், நினைவில் பார்க்க முடியாது. ஏன்னா அது என்னோட ஆசை. இப்போது நாங்குநேரி தொகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேருக்கும் இல்லாமல் போயிடும். நாங்குநேரி தொகுதியில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருவர் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் ஆசையும். ஒரு முறை ஜெயிச்சிட்டா பல முறை ஆயிடும், வரலாறு ஆயிடும். ஏற்கனவே நாங்குநேரி தேவமார் கோட்டை, ஆனால் ஜெயிக்க முடியல. காரணம் இதுதான், நமக்குள்ள பிரிவினை ஆகிவிட்டது. தாய்க்கும் பிள்ளைக்கும் சண்டை. இதால் அவரும் ஜெயிக்க முடியாது, இவரும் ஜெயிக்க முடியாமல் ஊடையில் ஒருத்தன் ஜெயிச்சிடுவான். வேதனையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா சமுதாயத்தின் மீது நான் ஒரு தனிப்பற்றுதல் உள்ளவன். நாமளே நம்ம சமுதாயத்தை அழித்து கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே எனக்கு வேதனையாக தான் இருக்கு. என்ன பண்ணுன்றது? இப்போ எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாரு. பங்காளின்னாங்க, அது இல்லை, வேஷம்தான். அது உண்மையான பாசத்தில் அது இல்லை, ஆக்டிங் தான். எடப்பாடி பழனிசாமி பழசெல்லாம் உண்மையிலே மறக்கவே இல்லை. நிச்சயமாக எல்லாரையும் அமமுகவை தோக்கணும் அப்படின்னு தான் ஆள் விட்டுருக்கார். ஆனால் அரசியலில் எல்லாமே இன்னைக்கு சகஜமாக போய்விட்டது. இன்னைக்கு சண்டையாக இருக்குது, நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்கிறோம், நம்ம ஒன்றும் பேச முடியாது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி நானே ராஜா, நானே மந்திரி, நான் தான் ஆளுவேன் அப்படி என்று இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வருகின்ற தேர்தல் முடிவில் தான் அவருடைய எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி திரைப்பாண்டியன்.